இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ். இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோரின் ஒரு அங்கம். மல்டி பிராண்டட் இன்னர் வேர்ஸ், குர்த்தி, டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், கிட்ஸ் வேர்ஸ், ஸ்பீடோ ஸ்விம்மிங் சூட்ஸ் மற்றும் நைட்டிகள். பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம். ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். தனது கட்சி பெயரை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் நடிகர் விஜய். புதுச்சேரியில் பட்டாசுகள் வெடித்து ரசிகர்கள் கொண்டாட்டம். இன்று முதல் ஒன்றாக பணிகளில் ஈடுபட்டால் வருகிற தேர்தலில் வெற்றி நிச்சயம். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்தியலிங்கம் பேச்சு. வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தலைமையில் அதிகாரிகளுடனான கூட்டம். புதுச்சேரியில் நடைபெறவுள்ள மலர் கண்காட்சிக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் அரசியல் விளக்க பிரச்சார கூட்டம். என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஆட்சிக்கு கண்டனம். இனி விரிவான செய்திகள். தேர்தல் ஆணையத்தில் நடிகர் விஜயின் கட்சி பெயர் பதிவு செய்யப்பட்ட செய்தி வெளியானதை அடுத்து புதுச்சேரியில் விஜய் ரசிகர்கள் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். நடிகர் விஜய் ரசிகர் மன்றங்கள் விஜய் மக்கள் இயக்கமாக அறிவிக்கப்பட்டு நாடு முழுவதும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வந்தனர். மேலும் சமீபத்தில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலிலும் விஜய் மக்கள் இயக்கத்தினர் போட்டியிட்டு பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெற்றனர். தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் விஜய் மக்கள் இயக்கத்தை அரசியல் கட்சியாக, அதாவது தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் அதன் தலைவர் விஜய் பிப்ரவரி 2ஆம் தேதி அறிவித்தார். இதனை வரவேற்று கொண்டாடும் வகையில் புதுச்சேரி மாநில விஜய் ரசிகர் மன்ற மாநில தலைவர் சரவணன் தலைமையில் அண்ணா சிலை அருகே பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் பட்டாசுகள் வெடித்தும் கொண்டாடினர். மேலும் 500க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் ஒன்று கூடி விஜயின் கட் அவுட் கையில் பிடித்தபடி வருங்கால முதல்வர் தளபதி விஜய் வாழ்க என்று கோஷமிட்டு தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். தொடர்ந்து விஜய் கட்சியை மாநிலம் முழுவதும் உள்ள மக்களுக்கு தெரியப்படுத்தும் வகையில் மோட்டார் சைக்கிளில் மாநிலம் முழுவதும் பேரணியாக வலம் வந்தனர். இந்நிலையில் நடிகர் விஜய் அரசியலுக்கு வருவது குறித்து அவரது ரசிகர்கள் கூறுகையில், நிர்வாகிகளுக்கும் ரசிகர்களுக்கும் பெரிய சந்தோஷம். எங்களோட லக்கு 2026 தளபதி அவர்களை முதல்வர் நாற்காலியில் அமர வைக்க நாங்கள் எல்லாரும் அனைவரும் போராடுவோம் என்று உழைப்போம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் தளபதி 2007 மக்கள் இயக்கம் என்ற பணியை தொடர்ந்து ரசிக மன்ற மூலியமாகவும் இயக்கம் மூலியமாக பண்ணிட்டு வந்தார். என்னைக்கு அரசியல் வருவோம் நாங்களும் சரி தமிழக மக்கள் புதுச்சேரி மக்களும் அவரை கூப்பிட்டு இருந்தாங்க. உங்கள் பணியை அரசியல் வெறும் ரசிக மன்றமா இல்லாமல் அரசியல் அரசாங்கத்திலேயே இருக்கணும்னு நினைச்சாங்க. எங்க தளபதி இப்ப கட்சி ஆரம்பிச்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நம்ம பிற்காலத்துல தளபதி கோசமே வாழறோம், தளபதி கோசமே ஓட்டு போடுவோம். அனைத்து மக்களுக்கும் நல்லது செய்யும். தளபதி விஜய் கட்சிக்கு வரதுக்காக தளபதி அண்ணனுக்காக நாங்கள் எப்பயுமே வெயிட் பண்ணியிருந்தோம். எப்பயுமே தளபதி அண்ணன் தான், அவர் தான் சிஎம் ஆக போறாரு, அவர் தான் எல்லாமே. மக்கள் நல்லது செய்யறதுக்காக அவர் இறங்கிக்கிறாரு. அவருக்கு முன்னாடி நாங்கள் தம்பிங்க அவர் கூடயே நாங்கள் இருக்கிறோம். எப்பயுமே அவர் கூடயே நாங்கள் இருப்போம். எதுவாக இருந்தாலும் அவர் கூட தான் இருப்போம். தேர்தலுக்கான வேலைகளை இப்போதே துவங்கினால் வெற்றி நிச்சயம் என கட்சி நிர்வாகிகள் உடனான ஆலோசனை கூட்டத்தில் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் தெரிவித்தார். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் கட்சி நிர்வாகிகள் உடனான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அப்போது கூட்டத்தில் பேசிய புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம், அயோத்தியில் ராமருக்கு கோவில் எழுப்பியதால் ராமர் தன்னை காப்பாற்றி விடுவார் என மோடி நம்புவதாகவும், ஆனால் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் கடுமையாக உழைத்தாலே அவர்களை வென்றுவிடலாம் என கூறியவர், புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் மத்திய பாரதிய ஜனதா கட்சி சொல்வதை கேட்டு எந்தவித மறுப்பும் தெரிவிக்காமல் நடப்பதாகவும், இதேபோல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினரும் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு நிலையாக இல்லாமல் மாறுபடுகின்றனர் என்றும் தெரிவித்தவர், இனிவரும் காலங்களில் காங்கிரஸ் கட்சியில் உள்ள அனைவரும் கடுமையாக உழைக்க வேண்டும் என்றும், ஒன்றாக கடுமையாக உழைத்தால் வருகிற தேர்தலில் வெற்றி நிச்சயம் என தெரிவித்தார். பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்களுக்கு நான் என்ன கேட்கிறேன், நிஜமா நீங்க ரங்கசாமி கூட இல்லைன்னு சொன்ன, நிஜமா நீங்க பிஜேபி கூட இல்லைன்னு சொன்ன, நீங்க மோடி எதிர்த்து ஸ்டேட்மெண்ட் விடுங்க பார்ப்போம், ரங்கசாமி எதிர்த்து ஸ்டேட்மெண்ட் விடுங்க பார்ப்போம். விடவே மாட்டாங்க. இங்க இருக்கிற கவர்னரை கூட எதிர்த்து விட மாட்டாங்க. என்னன்னா அவங்களுக்கு பயம். சும்மா நானும் ஒப்புக்கு எதிர்த்து வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அவங்களுடைய எதிர்பார்ப்புலாம் நான் ஒன்னே கேட்கிறேன், இவங்க தலைமை தானே, தைரியம் தானே, தலைமை தேர்தல் நிற்கிதான், ஓட்டில் எவ்வளவுதான் ஓட்டு வாங்குறாங்க காட்டுட்டுப்பான். ஆனா அவர் தலைமை நிக்கிறதுக்கு தயங்குறாரு. ஏன் தயங்குறாரு? நான் நிக்கிறேன்னு சொல்ல வேண்டியது தானே. இப்ப நாம சொல்றோம் இல்லையா, நான் என்ன கேட்டா நானும் நிக்கிறேன், தலைவர் கேட்டா நானும் நிக்கிறேன், ஆனந்தவன் கேட்டா அவரும் நிக்கிறேன்ற. ஏன் அவர் சொல்ல மாட்டுறாரு? ஏன் சொல்லல? என்ன ரங்கசாமி இன்னும் சிக்னல் கொடுக்கல.
ரங்கசாமி ரைட் நில்லு அப்படின்னு சொன்னா அவர் நிற்பார், இல்லை நிற்காதுன்னு சொன்னா நிற்க மாட்டார். அது காரணம் என்னன்னா அவருடைய தலைமை யாரை விரோதின்னு சொன்னாங்களோ அவங்களே இவங்க தலைவர்களாக ஏற்றுக்கொண்டிருக்காங்க. இதுதான் உண்மை. புதுச்சேரி தாவரவியல் பூங்காவில் நடைபெறவுள்ள மலர் கண்காட்சிக்கான முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறையால் நடத்தப்படும் மலர், காய்கறி மற்றும் பழங்கள் கண்காட்சி மற்றும் பண்ணை விழா 2024 34வது பதிப்பு பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை தாவரவியல் பூங்காவில் நடைபெறுகிறது. இதற்குண்டான முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் புதுச்சேரி சட்டமன்ற வளாகத்தில் நடைபெற்றது. இதில் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் வேளாண் துறை அதிகாரிகள், காவல்துறை கண்காணிப்பாளர்கள், ஆய்வாளர்கள் மற்றும் போக்குவரத்து துறை உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர். மேலும் இந்த கூட்டத்தில் 3 நாட்கள் நடைபெறவுள்ள கண்காட்சியில் பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்தல், கூட்ட நெரிசல் மற்றும் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவதற்காக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வில்லியனூர் மங்கலம் உசுறு தொகுதி குழு சார்பாக என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஆட்சியை கண்டித்து அரசியல் விளக்க பிரச்சார கூட்டம் வில்லியனூர் அண்ணா சிலை அருகே நடைபெற்றது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வில்லியனூர் மங்கலம் உசுறு தொகுதி குழு சார்பாக என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சியினை கண்டித்து அரசியல் விளக்க பிரச்சார கூட்டம் வில்லியனூர் அண்ணா சிலை அருகே நடைபெற்றது. இதில் இவர்கள் ஆட்சி காலத்தில் அதானியும் அம்பானியும் கார்ப்பரேட் முதலாளிகள் மட்டுமே வளர்ந்துள்ளார்கள் என்றும் புதுச்சேரி மாநிலத்திலும் மத்தியில் உள்ள ஆட்சியோடு இணக்கமாக இருந்தால்தான் மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்த முடியும் என பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்து ஆட்சி செய்கின்ற என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் மக்கள் நலத்திட்டங்கள் எதுவும் செயல்படுத்தப்படவில்லை எனவும் குற்றம் சாட்டப்பட்டது. மேலும் மத்திய அரசின் இலவச அரிசி திட்டத்தை கூட செயல்படுத்திட ரேஷன் கடை இல்லாத மாநிலமாக உள்ளது புதுச்சேரி எனவும், வீட்டுக்கு ஒருவருக்கு அரசு வேலை வழங்குவோம் என வாக்குறுதி அளித்த முதலமைச்சர் ரங்கசாமி அரசு பொதுத்துறை நிறுவனங்களில் பல மாத காலமாக சம்பளம் இல்லாமல் இருக்கின்ற 10,000 ஊழியர்களுக்கு நிலுவை சம்பளம் வழங்காமல் நிறுவனங்களை மூடும் அறிவிப்பினை வெளியிட்டு வருகிறார். மக்களுக்கான திட்டங்களை எதுவும் செயல்படுத்தாமல் மத்திய மாநில அரசுகள் மத வெறுப்பு அரசியல் மூலம் ஆட்சியில் நீடிக்க திட்டமிட்டுள்ளதை மக்கள் மத்தியில் விளக்கி நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில நிர்வாக குழு உறுப்பினர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன், மாநில நிர்வாக குழு உறுப்பினர் அந்தோனி சிறப்புரையாற்றினர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தொகுதி பொருளாளர் கோவிந்தராஜ், விவசாய தொழிலாளர்கள் சங்க மாநில தலைவர் பாலகிருஷ்ணன் பேசினர். மேலும் இந்த கூட்டத்தில் நிர்வாகிகள் அந்துவான், பெருமாள், கண்ணன், ராஜலட்சுமி, பாத்திமா, சுசிராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மாசிமக திருவிழாவையொட்டி திருக்காஞ்சியில் 3 கோடியில் படித்துறை அமைக்கும் பணியை புதுச்சேரி அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி வில்லியனூர் திருக்காஞ்சியில் ஆண்டுதோறும் நடைபெறும் மாசிமக திருவிழா பிரசித்தி பெற்றதாகும். இந்த திருவிழாவின் போது ஆயிரக்கணக்கான மக்கள் குடும்பத்தினருடன் கூடி பழைய படித்துறையில் சங்கராபரணி ஆற்றில் நீராடி வழிபடுவர். இந்த ஆற்றில் நீராடுவது மற்றும் தர்ப்பணம் கொடுப்பதன் மூலம் முன்னோர்களின் ஆசி முழுமையாக கிடைக்கப்பெறும் என்று ஐதீகம். தற்போது உள்ள படித்துறை மிகவும் பழுதடைந்து உள்ளது. இதனால் சங்கராபரணி ஆற்றின் வலது கரையில் உள்ள படித்துறையை மேம்படுத்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான தேனி ஜெயக்குமார் நடவடிக்கை எடுத்து வந்தார். அதன்படி படித்துறை 75 மீட்டர் நீளமும் 26.10 மீட்டர் அகலத்துடன் பொதுப்பணித்துறை மூலம் 3 கோடியே 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ளது. கருங்கல் படிக்கட்டுகள் மற்றும் சில்வர் கைப்பிடியுடன் பக்தர்களின் வசதிக்காக கட்டப்பட உள்ளது. மேலும் கோபுரத்துடன் கூடிய 4 தனி பார்வையாளர் மாடம், பூஜைகள் மேற்கொள்ள இடங்களும் அமைக்கப்பட உள்ளது. இதற்கான அடிக்கல் நாட்டு விழா பிப்ரவரி 2ஆம் தேதி நடைபெற்றது. அமைச்சர் தேனி ஜெயக்குமார் இந்த அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொண்டு பூஜை செய்து படித்துறை அமைக்கும் பணியை தொடங்கி வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் பாஸ்கர், செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் செல்வராசு, இளநிலை பொறியாளர் ஸ்ரீநாத் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் சண்முகத்தின் நினைவு நாள் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் அனுசரிக்கப்பட்டது. புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் சண்முகத்தின் நினைவு நாள் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் அனுசரிக்கப்பட்டது. அதன்படி புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட பலரும் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனந்தராமன், நீலகங்காதரன், மகிழா காங்கிரஸ் கட்சியினர் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அடுத்து வருவது புதுச்சேரியின் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை நிர்ணயத்திற்கு ஏற்ப நாள்தோறும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை மாற்றி அமைக்கப்பட்டு விற்பனையாகி வருகின்றது. அதன்படி புதுச்சேரியில் 1 லிட்டர் பெட்ரோல்
96 ரூபாய் 16 காசுகளுக்கும், டீசல் 1 லிட்டர் 86 ரூபாய் 33 காசுகளுக்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இனி வருவது புதுச்சேரியின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 5830 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 770 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். Top quality service by Global #1 brand Samsung. Only at Samsung Smart Plaza, largest single brand store in Pondicherry. Number 104 Anna Salai, Pondicherry. புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.